விக்ரம் வந்து அவருக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிடுச்சு, நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து சொல்கிறாரு. வேதா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே வந்து அந்த ஃபோனை வாங்கி வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ பார்ட்டி பண்ணலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கைலாஷ். உடனே வந்து சரி ஓகே உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்ட்டி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ஆஃபீஸில் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக கலாட்டா பண்ணியிருக்காரு கைலாஷ். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு லேடி கிட்ட ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. அதனால் வந்து அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம வந்து வேதா. உடனே வேதா போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அவர் என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து போயிட்டு நிற்கிறாங்க. பார்த்தோன்னே வந்து கைலாஷ் வந்து அந்த பொண்ணு தான் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வேதா மேலே கை வைக்க பார்க்குறாரு. உடனே வேதா பலாரம் அறையிறாங்க. உடனே வந்து வேதா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், எப்படி வேணால் பொண்ணுங்க கிட்ட நடந்துக்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன், எல்லா பொண்ணுங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விக்ரம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, எவ்வளோ திமிரு இருக்கும் உங்களை அப்படின்னு நினச்சிக்க, இதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கைலாஷ் வந்து இது வேறு மாதிரி வந்து பண்ணி விடணும், இவ போய் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம இங்கே இருக்கவே முடியாது, அதுக்கு எதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து வேதா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து பயங்கரமாக அழுது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விக்ரமும் வந்துடுறாரு. விக்ரம் கிட்டே சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு. எல்லாருமே வந்து நீ மாப்பிள்ளையை தப்பாக புரிஞ்சுக்கணுமா, நான் தான் சொன்னேன்ல அவள் என்னை தப்பாக புரிஞ்சுப்பான், அதனால தான் முன்னாடியே உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு கைலாஷ். உடனே வந்து என் புருஷனை பற்றி தப்பாக பேசுறியே, உனக்கு அறிவே இல்லையா வேதா, எப்படி என் புருஷனை கை நீட்டி அடிப்போம், உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது சண்டைக்கு வராங்க வந்து நம்ம விக்ரமோட சிஸ்டர். அடுத்து வந்து எவ்வளோ வந்து வேதா சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாரும் என்னை குடும்பத்தில் வந்து ஒருத்தியாக நினச்சிங்கன்னு நினச்சேன், ஆனால் யாருமே நினைக்கலன்னு இப்போ தான் புரியுது. அது மட்டும் கிடையாது, விக்ரமும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக நிற்கவே நிற்கல, அவர் வந்து அவரை காரி துப்பி அவர் நல்லா 4 சட்டையை பிடிச்சி நல்லா கேட்பாருன்னு நினச்சேன், ஆனால் அவர் செய்யவே செய்யலை அந்த விஷயத்த. அதனால் வந்து இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த வீட்டில் நான் இதுக்கப்புறம் இருக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வேதா நான் சொல்கிறது கேளுமா கேளுமா கெஜாவும் ரவியும் சொல்கிறாங்க. வந்து பேசிக்கலாம் வேதா, சொன்னால் கேளு, இப்போ எந்த முடிவும் உடனே எடுக்காத, நான் பேசுகிறேன் அப்படி நீங்கள் பேசுனதா நான் பார்த்தனே, நீங்களும் வந்து என்னை நம்பலைல்ல, யாருமே இங்கே நம்பலைல்ல, அதுக்கப்புறம் இங்கே இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து ஆப்போசிட்டுக்கு போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வேதா இப்படி தப்பாக புரிஞ்சிருக்காளே மாப்பிள்ளையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க கஜா. உடனே வந்து விக்ரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க மடியில் படுத்து வந்து அழறாங்க. நம்ம வந்து காவேரி மடியில் நம்ம வேதா, நான் சொல்கிறது வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கம்மா, நான் இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு என் குடும்பம் நினச்சம்மா, இப்போ தாம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இதன்